மென்டல்னு சொல்றீங்க போடா. ஏய் தலதுரா மென்டல். டேய் போடா. டேய் போடா. ஏய் மென்டல். டேய் போடா. டேய் போடா. ஏய் டேய் போடா. ஏய் மென்டல் பையா. போடான்னு சொல்றல. ஏய் மென்டல் பையா. ஏய் பிரபு நீ மென்டலடா. டேய் நிறுத்துங்கடா. பிரபு என்னாச்சுடா? எல்லாரும் என்ன மென்டல்னு சொல்றாங்க. மிஸ் கிட்ட சொல்ல வேண்டியதானே? அந்த மிஸ் கூட என்ன மென்டல் தான் சொல்றாங்க. என்ன மேடம் நீங்க குழந்தைக்கு தப்பு பண்ணா அதை கண்டிக்கிறத விட்டுட்டு நீங்களே தப்பு பேசியிருக்கீங்க. என்ன விஷயம் சொல்ற முதல்ல உட்காருங்க மேடம். பொண்ணு வேண்டாம். யார் தப்பு பண்ணாங்கன்னு இப்படி பேசுறீங்க? நீங்க தான். சின்ன பசங்க தான் அவனை ஏதேதோ சொல்லி கிண்டல் பண்றாங்கன்னா நீங்களும் அவனை அதே மாதிரி சொல்லிருக்கீங்க. பின்ன அவன் நடந்துக்கிறது அப்படிதானே இருக்கு மேடம். என்ன நடந்துச்சு? அப்படி அவன் என்னதான் நடந்துக்கிட்டா சொல்லுங்க. கூட விளையாண்டு இருந்த பையனை போட்டு கண்ணா பின்னு அடிச்சிருக்கான் இவன். இவன் அடிச்ச அடியில அந்த பையனுக்கு மூக்குல ரத்தமே வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, இதை சொல்றதுக்காக தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இங்க பாரு பிரபு, அவங்க சொல்றது உண்மையா? ஏன் அவனை அடிச்ச? நான் யாரையும் அடிக்கல மம்மி. பாத்தீங்களா, இவன் அடிச்சத நானே கண்ணால பார்த்தேன். எப்படி பொய் சொல்றான் பாத்தீங்களா? இல்ல மேடம், அவன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான். பொய் சொல்ல மாட்டான், எங்களுக்கும் தெரியும். ஆனா பிரபுவோட பழக்க வழக்கம் இப்ப சுத்தமா மாறிக்கிட்டே வருது. ஒரு நிமிஷம் இருங்க. ராணி மிஸ், சொல்லுங்க மேடம். மணிக்கண்ணு நான் கூட்டிட்டு வாங்களேன். ஓகே மேடம். பாத்தீங்களா மேடம், நான் சொன்னதை நீங்க நம்பவே இல்லைல்ல. எப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாருங்க. இங்க பாருப்பா, உன்னை யார் அடிச்சா? பிரபு தான் அடிச்சான். எங்க? நாங்க கண்ணை கட்டி விளையாடிட்டு இருந்தோமா, திடீர்னு அடிச்சிட்டான். பிரபு நீங்க வா. நீ மணிகண்டன் அடிச்சியா? நான் அடிக்கவே இல்லை மம்மி. ஆன்ட்டி போய் சொல்ற ஆன்ட்டி. பிரபு, அந்த பையன் நீதான் அடிச்சேன்னு சொல்றா. இல்லை மம்மி, நான் அடிக்கவே இல்லை. இல்ல ஆன்ட்டி போய் சொல்றான். டேய் உன்னை நான் எங்கடா அடிச்சேன்? ஏன்டா போய் சொல்ற? இதுதான் நீ படிக்கிற ஸ்கூலு, இவங்க தான் உன் கிளாஸ் மிஸ், இவங்க எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். மிஸ், நீங்க இவனை அழைச்சிட்டு போங்க. சரி மேடம். மேடம், இத்தனை பேர் சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சாரி மேடம், நான் தான் அவசரப்பட்டு உங்களை ஏதேதோ சொல்லிட்டேன். ஆனா அவன் வேணும்னு போய் சொல்லல. கொஞ்ச நாளாவே இவனுக்கு கான்ஷியஸ் குறைஞ்சிட்டே வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது இப்ப அவனுக்கு ஞாபகத்துல இருக்காது. அதுக்காகத்தான் இப்ப நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். சோ இது அவனுக்கு தெரியாம தான் நடந்திருக்கு. மேடம், அவனுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல மேடம், தன்னோட குழந்தைய மத்தவங்க டீஸ் பண்ணா கோவம் வரதானே செய்யும். இந்த மாதிரி கண்டிஷன்ல அவனை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புனீங்க? நீங்க இப்படி அனுப்புறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் இல்லையா? இதை நீங்க எப்படி எடுத்துக்குவீங்களோ தெரியாது. பட் ரொம்ப சீரியஸான மேட்டர். படிப்பு எப்போ வேணா படிச்சுக்கலாம் மேடம். குழந்தையோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? வர மேடம். பாத்துறா தலை இடிக்குது.
இந்த வரட்டா. ஏய் பார்த்து பார்த்து. பார்த்து கூப்பிடா. மேடம் மேடம் மேடம். கூப்பிடா. மச்சி நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சிட்டோம். மேடம் கிட்ட மறக்காம அட்வான்ஸை கேட்டு ஆமா சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சிட்டோம்ல. கூப்பிடா. மேடம். என்னையா இது மூட்டை? மூட்டை இல்லை மேடம், பொக்கிஷம். பொக்கிஷமா? என்ன புதிர் மேல புதிர் போடுறீங்க? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? நீங்க சொன்ன மாதிரி கலெக்டர் பெட்ரூம்ல இந்த பொண்ணை தூக்கின்னு வந்துட்டோம். அப்படியா? தட்ஸ் ஃபென்டாஸ்டிக். இப்பயாவது நான் சொன்ன மாதிரி ஒரு உருப்படியான காரியத்தை பண்ணிருக்கீங்க. இப்போவாது எங்கள் திறமையை புரிஞ்சுங்க மேடம். ஆல் ரைட், ஓபன். ஏன் மேடம் அடிச்சிங்க? அடிக்காம? ஏண்டா உன்கிட்ட என்னடா சொன்னேன்? கலெக்டர் கூட இந்த பொண்ணை கொண்டு வர சொன்னா யாரடா கொண்டு வந்திருக்கீங்க? மேடம் அது இவங்க தான் மேடம். நெருப்புடாவ. நெருப்ப கரையா அரிக்குதுன்னு சொன்ன நம்புவியா நீ? தன் கற்புக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு கொலை செய்ய கூட துணிஞ்சவடா இவ. நல்ல வேளை மயக்கத்துல இருக்கா, இல்லனா உங்களே கொலை பண்ணாலும் பண்ணுவா. அப்போ ஏற்கனவே இவங்களை உங்களுக்கு தெரியுமா மேடம்? தெரியும் மாவா. என் மருமகடா இவ. மருமகளா? மேடம் எங்களுக்கு நல்லா தெரியும் மேடம். இவங்க தான் அந்த கலெக்டர் கூட பெட்ரூம்ல இருந்தவங்க. டேய், இன்னொரு தடவை என் மருமகளை பத்தி பேசுன, பேசுறதுக்கு நாக்கு இருக்காது. அப்புறம் மேடம் நாங்க தான் சொல்றோம்ல, இப்ப கூட இந்த பொண்ணை கலெக்டர் வீட்ல இருந்து தான் தூக்கிட்டு வரோம் மேடம். கலெக்டர் வீட்ல இருந்தா அவர் கூட கள்ள தொடர்பு இருக்குன்னு அர்த்தமா? என்னடா பேசுறீங்க? என்னடா பேசுறீங்க? மூளை வைக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்துட்டீங்களா? ஏண்டா இவளை திரும்பவும் என் பையன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தாண்டா எல்லா பிளானும். இவளுக்கு மட்டும் நீங்க இங்க கடத்திட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சது காலி காலி, மொத்த பிளானும் காலி. இங்க பாருங்க, மரியாதையா அவ கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. இல்லனா நீங்க ரெண்டு பேரும் காலி ஆயிடுவீங்க. என்னடா இது? என்னடா முழிக்கிறீங்க? ஓகே மேடம். ஒண்ணு இல்ல மேடம். தான் கிளம்புங்கடா, கிளம்புங்க முதல்ல. தூக்குடா. ஒரு நிமிஷம். அவ மேல ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. ஜாக்கிரதை. சரிங்க மேடம். கடத்திட்டு வரலனா திட்டுறா, கடத்திட்டு வந்தா அடிக்கிறா. ஐயோ பத்தியாடா நம்ம தலையெழுத்த. கட்டுறா நீ. என்ன என்ன அவன் காதை கடிக்கிறான்? ஐயோ ஒண்ணு இல்ல மேடம், மூட்டையை சரியா கட்ட சொன்னேன். கட்ட சொல்றா. கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். பாத்து. அட்வான்ஸ் கேட்கலாம்னு நினைச்சோம். என்ன மறுபடியும் முணுமுணுக்கிற? ஒண்ணு இல்ல மேடம், தான் கிளம்பிட்டேன் மேடம். ஏய் வாடா வாடா வாடா. அது எடுத்துடா. ஜாக்கிரதை, மெதுவா. சரிங்க மேடம். பாத்து. மூடுறா. மாம், எனக்கு என்னமோ அவங்க சொல்றது உண்மையா இருக்கும்னு தோணுதுமா. ஏய் என்ன உன்ன மாதிரி நினைச்சு அவள பல்ல உடைச்சிடுவ, ஜாக்கிரதை. உடப்ப அவங்க தான் சொல்றாங்கல்ல கலெக்டர் பெட்ரூம்ல இருந்தது அவதான்னு. எம்எல்ஏ ஏன் கோவப்படுற? அவங்க கிட்ட காட்டுவோம் வீரத்தை. அவங்க கடக்குறானுங்க, கூலிக்காக எதையாவது சொல்வானுங்க, அதுல உண்மை ஆயிடுமா? ஸ்ரீ கோவப்படாது. பிரியா சொல்ற விதத்திலையும் நாம யோசிச்சு பார்க்கணும். டாட், என்ன நானே இப்படி பேசுறேன்னு நினைக்கிறியா? நெருப்பு இல்லாம புகையாது. சம்மந்தம் இல்லாம அவ அப்படி சொல்ல மாட்டான். அப்போ
பாரதிக்கும் அவ அக்கா புருஷனுக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்றீங்களா? இருக்குன்னு சொல்ல, இருக்கலாம் தான். நிறுத்துங்க. இருக்கலாம் என்ன பேச்சு இதெல்லாம்? 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு மருமக. அவளை பத்தி தப்பா பேசுறது நம்ம மேல நாமளே துப்பிக்கிற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் பாரதி அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அப்படியே இருந்தாலும் கலெக்டர் கூட. டோன்ட் டாக் ரபிஷ் யார். கணேஷ், வாங்க வாங்க தீபிகா, உட்காருங்க. பாரதியை பார்த்தீங்களா? என்ன சொன்னா? ட்ரெஸ் எடுக்க வரேன்னு சொல்லிட்டால? எவ்வளோ சொல்லியும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? நான் சொன்னேன்னு சொன்னீங்களா? ஆமா. என்னவா? நிச்சயதார்த்தத்துல நடந்த பிரச்சனை அவங்கள ரொம்ப பாதிச்சிடுச்சான். அதனால இனிமே எதுலையுமே கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நம்ம கல்யாணம் உட்பட. அது எப்படி? அது எப்படி அவ இல்லாம நம்ம கல்யாணம்? சரி, அவ ட்ரெஸ் எடுக்க தான் வரல. அவளுக்கு என்ன கலர் போட பிடிக்கும்னு நீங்க கேட்டு வந்திருக்கலாம்ல. என்னங்க, அவங்க தான் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலன்னு சொல்றேன்ல. அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் போடுற அச்சதையிலிருந்து நான் கட்டுற தாலி வரைக்கும் பாரதியோட செலெக்ஷனாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நல்லா இருக்கு. ஏற்கனவே எங்க வீட்ல உங்களுக்கும் பாரதிக்கும் என்ன உறவுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் தொட்டதுக்கெல்லாம் பாரதி பாரதின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கல்யாணத்தை நிறுத்தினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? ஏற்கனவே இந்த மலேசியா ஃபேமிலி நான் ஏதோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கதான் அந்த ஸ்ரீகாந்த் கூட்டிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீ வேற கல்யாணம் வேண்டான்னு சொல்லி அவங்க சொன்னதை உண்மையாக்கிடாத கணேஷ், ப்ளீஸ். நடக்கணும். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். பாரதி இந்த கல்யாணத்துக்கு எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். பிரபு, நான் யாருன்னு சொல்லு. நான் யாரு சொல்லுடா கண்ணா. நான் அப்பா சொல்லு. அப்பா சொல்லுங்க. அப்பான்னு சொல்லுங்க. பிரபு என்ன எப்படி கூப்பிடுவீங்க? அப்பா சொல்லு. சொல்லுடா கண்ணா. அப்பா சொல்லு. சொல்லு. நான் யாரு? இப்படி தாங்க. காலையில என்னையும் அவனுக்கு அடையாளம் தெரியல. நீங்க யாருங்க ஆண்டின்னு கேட்டான். அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல இவனை எல்லாரும் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல்ல டீஸ் பண்றாங்களா? கேட்கறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு. குழந்தை மனசு எவ்வளவு கஷ்டப்படும். கண்ணம்மா, நாளையில இருந்து இவனை ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம். ஸ்கூலுக்கு அனுப்பலனா படிப்பு என்னங்க ஆகுறது? கண்ணம்மா, ஸ்கூலுக்கு போலனா ஒரு டியூஷன் டீச்சரை வச்சு வீட்டிலேயே சொல்லி கொடுக்கலாம். ஆனா குழந்தை மனசு பாதிக்க கூடாது. நான் வேணா HM கிட்ட பேசி பிரபுக்கு தனியா ஒரு டீச்சரை வச்சு கிளாஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டு பார்க்க. நீங்களும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. தப்பா நினைச்சுக்காது கண்ணம்மா. நான் ஒரு பேரண்டா சொன்னா கூட அது அவங்க கலெக்டரோட ஆர்டரா நினைச்சுப்பாங்க. வேணாம் கண்ணம்மா, அது நான் என் பவரை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மறுபடியும் அதான் சொல்றேன். எந்த சூழ்நிலையிலையும் தயவு செய்து என் பேரை யூஸ் பண்றத அவாய்ட் பண்ண பாரு. சரிங்க, கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டேன்.
படிக்குது. சீக்கிரம் என்ன வண்டி? என்ன கண்ணம்மா, ஏன் டென்ஷனா இருக்க? இல்லைங்க, பிரபு ஸ்கூல்லேருந்து வரும்போது பாரதி வீட்டில் இல்லை. அதான் எங்கே போனா என்னாச்சுன்னு எதுவுமே தெரியல. ஒருவேளை உங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காளோ என்னவோ. இல்லைங்க, நான் வர வரைக்கும் இங்கே தான் இருக்கிறதா சொன்னா. எதுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு பாரு. ஹலோ அக்கா, நான் கண்ணம்மா பேசுகிறேன். சொல்லு கண்ணம்மா. பாரதி அங்கே வந்தாளா? இல்லையே, அங்கே தானே இருந்தா. காலையில் கூட என்கிட்ட ஃபோனில் பேசினாளே. இருந்தா. இப்போ ஏன் கண்ணம்மா, இப்போ அவள் வீட்டில் இல்லை? இல்லை இல்லை, காலையில் தீபிகா வந்திருந்தா. அவ கூட வெளியில் போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அவள் வந்ததுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேன். ம் சரி, மறக்காம அவள் வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? ம் சரிக்கா. அங்கேயும் வரலைங்கிறாங்க. வேற எங்க போயிருப்பா?